அடுத்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன் என்னன்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரேஸ், அது வந்து ஒரு ரெட் கலர்ல லைட் ரேஸ் இருக்கும். இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும், அந்த பைல் மாஸ், அந்த ரத்த நாளங்கள் உள்ள இருக்கிற ஆர்பிசி செல்ஸ் வந்து ஈஸியாக உறிஞ்சு என்ன ஆகும்னா அதில் ஜெனரேட் ஆகிற ஹீட்ல அந்த பைல் மாஸ் வந்து ஸ்லோவா வந்து சுருக்கம் அடைஞ்சு அந்த மூலம் அப்படியே வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சிடும். இதுதான் வந்து இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன். இதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல மார்னிங் போயிட்டு 12 ஈவினிங்கே போயிட்டு வலி, பெரிய அளவுக்கு புண்ணு இதெல்லாம் இல்லாமல் செகண்ட் டே தேர்ட் டேவே நீங்கள் ஒர்க்குக்கு போகக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சிகிச்சை தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் 2 கிரேட் 3 இந்த மாதிரி கேஸ் தான் பண்ண முடியாது. கிரேட் 4 அந்த கொஞ்சம் பெரிய பைல் மாஸ் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது. அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ளீரோதெரபின்னு சொல்லுவோம். ஸ்க்ளீரோதெரபின்றது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். பைல்ஸுக்கு யூஸ் பண்றோம், மேல் உணவுக்குழாயில் யூஸ் பண்றோம், அப்புறம் தோள்கள்லாம் கொஞ்சம் ரத்த நாளங்கள் ஹெமான்ஜோமா அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இல்லாம அந்த மூலத்துல உள்ள தளர்ந்து வீங்கி இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளார ஸ்க்ளீரோசன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ளீரோசன் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம், ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ உள்ள ஃபார்ம் பண்ண வச்சு அந்த ரத்த நாளங்கள் சுருக்கடை வச்சு சுத்தமா வந்து அந்த பைல்ஸ் அப்படியே 4 நாட்கள் மறைய செஞ்சிடும். இதுவும் வந்து ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர். செகண்ட் டே தேர்ட் டே ஒர்க்குக்கு போய்க்கலாம். பட் இதுவும் வந்து கிரேட் 2 கிரேட் 3 எமராய்டிஸ் பண்ண முடியும். கிரேட் 4க்கு அந்த அளவுக்கு இது நல்ல கியூரை கொடுக்காது. அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் ஹெமராய்டோபெக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்லர் அப்படின்ற ஒரு கருவியை அனஸ்தீசியா கொடுத்துட்டு வலி இல்லாமல் ஆசன முகப்பொலியை உள்ளே செலுத்தும். இப்படி செலுத்தி அந்த பைல்ஸ் இருக்கிற இடத்த கம்ப்ளீட்டா நம்ம ரவுண்டா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மீதிக்கிற அந்த குடல் பகுதி தன்னால அந்த அந்த கருவியை வந்து இணைச்சு விட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டே கேர் ப்ரொசீஜர் தான். மார்னிங் வந்து ஈவினிங் போய்க்கலாம், பெயின் இருக்காது, வெளி காயம் இருக்காது. பட் என்னன்னா கட்டாயம் சர்ஜரி ஓப்பன் சர்ஜரி விட காஸ்ட்லி. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா கிரேட் 1 பைல்ஸ் அதுக்கு ஹோம் ரெமெடியே போதும். ஹோம் ரெமெடி இந்த சென்ஸ் வந்து டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் பிளஸ் ஹோம் ரெமெடி. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய லிக்யூட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஃபைபர் ரிச் டயட்டு, நீர் சத்து அதிகமாக இருக்கிற டயட்டு, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸ், சிட்ஸ் பாத் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணினாவே நிறைய பேருக்கு கிரேட் 1 ஃபைல்ஸ் சுத்தமாக சரியாயிடும். இந்த கிரேட் 2 கிரேட் 3க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரப்பர் பேண்ட் லைகேஷன் பண்ணலாம், ஸ்க்ளியோதெரபி பண்ணலாம், ஸ்டாப்லர் ஹெமராய்டியம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே இந்த கிரேட் 2 கிரேட் 3 இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரேட் 4க்கு எதர் ஓப்பன் சர்ஜரி அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் ஹெமராய்டமி இது ரெண்டும் பண்ணணும். பட் ஓப்பன் சர்ஜரி வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த பைல்ஸுக்கு பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம்.